சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்மம் அப்படின்னாவே மற்றவடைய கண் பார்வைக்கு அப்படியே ராஜா பகதூர் மாதிரி வரோன்னு நினைக்கிறான். உள்ளுக்குள்ளே நாங்கள் பிச்சைக்காரனாக வாழ்கிறத எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிம்மதி இல்லை, சரியான சாப்பிட கூட வழி இல்லாமல், தூக்கத்துக்கு வழி இல்லாமல், எங்கே போகிறது, எங்கே வர்றது, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும், இந்த கஷ்டம் இப்படியே இருக்குமா, ஏதாவது மாற்றம் வருமா. இந்த ஒரு படத்தில் கரெக்டாக சொல்லணும்னா வடிவேல் சார் சொல்லுவார் பாருங்க, கரெக்டாக பார்த்து சொல்லுப்பா, இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி சிவம் என்ன நினைக்கிறதுனா, இங்கேயே இருக்கலாமா, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா, இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா. எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம கஷ்டம் மறைக்க முடியும்? எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்கிட்ட இப்படியே வெறப்பாகவே நிற்க முடியும்? அவனுங்க எப்படியும் நம்மளுடைய கஷ்ட காலத்தை தோண்டி துருவி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் இப்படி, இன்னொரு கூட்டம் சொந்தக்காரன்ற பேரில் நம்ம எப்படா கீழே உழுவோம், எப்படா நம்ம கத்தி கதறி அழுவோம், குடும்பமே சீரழியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் சிம்மத்துடைய குமுறல். ரொம்ப புலம்புறணும். என்னை விட பல மடங்கு சிம்ம ராசிகள் புலம்பிட்டு இருக்கீங்களே. இப்போ ஒரு சிலர் யோசிப்பீங்க, உனக்காவது என் நிலமை புரியுதே, போ நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்படி வாழ்த்துனா சந்தோஷம், திட்டினாலையும் மன்னிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிம்மத்திற்கு மாற்றமா ஏமாற்றமா அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போது தலைப்பு பார்த்துருப்பீங்க, ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க. மே 14 இருந்து இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். சொல்லப்போனால் உங்கள் தலைவிதியை மாறுன்னு வச்சுக்கலாம். அது சரி, ஆல்ரெடி அந்த ஆள் கிறுக்கி தான் அமுச்சு விட்ருக்காரு, இதில் தலைவிதியை மாறுன்னு வேற சொல்கிறியாம்மா. என்னதான் மாறப்போகுது? அவ்வளோதானா, வாழ்க்கை முடிஞ்சிச்சா, எஜ்ஜில் நிற்கிறோம், அவ்வளோதான் முடிச்சுக்க போகிறோம் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகளை மறந்துடுங்க. யார் உங்களை கைவிட்டாலும், நவகிரகங்களில் 8 பேரும் உங்களை 8 தெக்குலேருந்து அடி உதன கொடுத்தாலும் குரு இருக்காரு உங்களை காப்பாற்ற. யார் இருக்கா? அந்த ஒரு உறவுன்னு சொல்கிறது குரு தான். குரு உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு. அதாவது அஷ்டம சனி ஸ்டார்ட். சனீஸ்வர பகவான் அவர் எப்படா கேப் கிடைக்கும் பூரலான்னு உக்காந்துட்ருக்காரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் அதுக்கு முன்னாடி முந்திப்போங்கிற மாதிரி ராகுவும் கேதுவும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. யோ மனுஷங்களாயா நீங்கள்? இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பி வரீங்கன்ற மாதிரி சிம்மத்துடைய ஜாதகமே தத்தளிக்குது. இந்த சமயத்தில் தான் ஹீரோ மாதிரி நம்மளால் என்ட்ரி கொடுக்குறாரு. யார்? மே 14 குரு பகவான் வரார். என்ன சொல்கிறாரு? யாருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். சிம்மம் ஆல்ரெடி பல அல்லல்கள் பட்டு அல்லோலப்பட்டு வாழ்க்கை இதோ அதோன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. வேணாம் தம்பிகளா, பாம்பாவது ஒன்றாவது தலையை திரிவு போட்டுருவேன். இதோட உங்களுக்கு ஹெட்டு யார்? சனீஸ்வர பகவான். ஏப்பா கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பியேன், உனக்கு தான் 2.5 வருஷம் டைம் இருக்குல்ல, இப்போ ஏன் அந்த பையனை பிடிச்சி இந்த பிள்ளைய பிடிச்சி வாட்டணுமா இப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி பேசுனா எப்படியோ அது மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு 8 திக்கில் இருந்து பாதுகாப்பாக கொடுக்க போகிறார். அது எப்படி என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14 முதல் உங்களுடைய 11ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால இது வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, இருந்தும் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இல்லைன்ற ஒரு நிலையில அவஸ்தைப்பட்டுட்டு வந்த நிலை மாறுது. அதாவது சிம்மம் என்ன பண்ணுவீங்க, எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கும் வல்லமை கொண்டவங்க. தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கூடியவங்க. தலையை கூட வெட்டி வச்சிடறேன், என் தன்மானத்தில் கை வைக்காத. இதுதான் சிம்மத்துடைய உறக்க சொல்லக்கூடிய ஒரு குரல். இதோட சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க, தலைமை பண்பு மிக்கவங்க, தன்னை நம்பியவங்களை கை தூக்கி விடக்கூடியவங்க, எதிரிகளுக்கு கூட வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யணும்னு நினைக்கூடியவங்க. அதே போல் யாராவது ஒருத்தர் இவங்களை ஒதுக்கிட்டா அவங்கள வாழ்நாள் முழுக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம். இது மட்டும் இல்லைங்க, சாதனையாளர்களாக வளம் வரணும், அந்த வரிசையில் முதல் இடம் பிடிக்கணும். இதற்காக துடிக்கும் நெஞ்சம் கொண்டவங்க சிம்மராசி. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இவ்வளோ ஒரு உயர்வான தகுதி தராதரம் வச்சுக்கிட்டு ஏன்பா சிம்மம் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? எங்களுக்காக பயன்படுத்தினா தானே.
சுத்தி முத்தி எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா எங்களுக்குன்னு ஒண்ணுமே மிஞ்சலையே. அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். குரு ஏதோ நல்லது பண்ணுவாரு சொன்னியே, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சொல்லிட்டா போச்சு. முதல்ல இந்த குரு யாருங்க? ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன் சக்தியை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 அம்சங்களாக படைச்சு பிரம்மதேவர் படைப்பு தொழில தனக்கு உதவிகரமா இருக்க சப்தமா ரிஷிகளை உருவாக்கினாரு. அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித இனமும் தோன்றுச்சு, அசுர இனமும் தோன்றுச்சு. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்கிரீஷ முனிவரின் மகன் தான் இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்தவர். அதாவது ஒட்டுமொத்த பெருமைக்கும் ஒரே கிரகம் இவர் தான், பிரகஸ்பதினு சொல்லக்கூடியவர். குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர். இவர் நம்ம வாழ்க்கையில 2 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும், புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் தான் சர்வ வல்லமை பெற்ற கிரகம். இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு விதமான ஆதிக்கங்களை கொண்டவர். ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்ற எல்லாமே குருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இவருடைய அருள் இருந்தா இந்த எல்லா துறைகள்லையுமே நீங்க பிரகாசிக்க முடியும். குறிப்பா திருமணம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானது இல்லையா, அதற்கு உரியவரே இவர் தான். குருடைய பார்வை மட்டும் உங்களுக்கு நல்ல வகையில இருந்துச்சுன்னா திருமணம்ங்கிறது உடனடியே நடக்கும். இப்ப என்கிட்டே ஒருத்தர் ஜாதகம் தூக்கிட்டு வராரு, மா திருமணம் அடிக்கடி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜாதகத்தை வாங்கி நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் குருடைய பலம் தான் பார்ப்போம். அவருடைய பார்வை எங்கெங்க இருக்கு, ஏன் திருமணம் தடைப்படுது, அதுதான் கணக்கிட்டு நாங்கள் அதுக்கான பரிகாரத்தை சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த வகையில் குருவை பொறுத்த வரைக்கும் குருடைய பலம் உங்களுக்கு பலத்தையும் ஏற்படுத்தும், விருத்தியும் ஏற்படுத்தும். ஸோ குரு பார்வை சர்வ தோஷங்களையுமே நிவர்த்தி பண்ணும். குருவுக்கு 5, 7, 9 இந்த பார்வைகள் இருக்கு. அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை அவர் பார்த்துட்டாருன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ரொம்ப சிறப்பான பார்வைகளாகும். இந்த பார்வை இருந்துட்டா போதும், உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில சிம்ம ராசிக்கு இவருடைய பார்வை எங்கெங்க விழுது, இதன் காரணமா உங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் நிகழப்போகுது பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்வதால சகல விஷயங்கள்லயுமே நன்மை நடக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். உறவுக்காரங்களாம் வழியை உறவாடுவாங்க. இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சாங்க. நம்மளா போய் வழியை பேச ஆரம்பிச்சாலும் நீலாம் ஒரு ஆள் ஒதுங்கன்ற மாதிரி யாருன்னு தெரியாதவங்களுக்குலாம் மரியாதை கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் நம்மளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா இனி அது மாறுது. அவங்க வழியை பேசுவாங்க, ஆனா நீங்க அவளை ஒதுக்க மாட்டீங்க, உறவாட தான் செய்வீங்க. ஆனா பழைய மாதிரி இருக்காது. அதே போல வெளியிடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடன்பிறப்புகள், சகோதரனோ சகோதரிகளோ அவங்க வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல குறிப்பா மூத்த சகோதரர்கள் வகையில ஆதாயம் உண்டு. அடுத்ததான் அரசு காரியங்கள் எல்லாமே விரைந்து முடியும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பல மடங்கு பெருக போகுது. இப்ப குருடைய பார்வைக்கான பலன்களை பார்க்கலாம். உடைய 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இளைய சகோதரர் வகையில உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு உணர்வு நீங்குது. சமூகத்துல அந்தஸ்து உயருது. உடைய முன்னேற்றம் பலரையுமே வேக வைக்கும். இவெல்லாம் மேல வரமாட்டான்னு நினைச்சு இப்ப பார்த்தாக்க என்னமோ இப்படி வளர்ச்சி அடைந்து நிக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது. அதே போல உங்க ராசியில 5ஆம் வீட்டையும் இவர் பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். ரொம்ப நாளா குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கமா, அமையல, இப்ப சிறப்பான வரன் அமையும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இப்போ கேட்டு வாங்குவீங்க. உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டையுமே குரு பார்க்கிறாரு. இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த சோர்வுகள் விலகி மனசுல புது தெம்பு பிறக்கும். எதிர்பார்த்த வகையில பணம் வரும். முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க. சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களை கட்டும். அது போலவே குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்பத்தோட போயிட்டு. அடுத்த குருபகனுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களின் சுகாதிபதி பாக்கியாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்துல வரக்கூடிய 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் செல்வதனால எல்லா வகைகளுமே வெற்றி உண்டு. தள்ளி போன விஷயங்கள், புதுமனை புகுதல், திருமணம் நல்லபடியா முடியும். அதே போல ராகுவின் நட்சத்திரத்துல 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது. அதே போல வியாபாரத்துல பங்குதாரர்களை பகச்சிக்காம இருக்கணும். உடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் பயணம் பண்றதுனால உடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவருடைய உயர்கல்வி, உத்தியோகம் இது பொருட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க.
பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும். அதே போல் பணப்புழக்கம்ங்கிறது திருப்திகரமாக இருக்கும். இதை தாண்டி குரு கடகத்தில் 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணம் செய்கிறதுனால திடீர் செலவுகள் வரும். அதற்கேற்ப பண வரவும் இருக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். குரு பகவான் இதை தாண்டி 11/11/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பழைய நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் யாரையுமே விமர்சிக்க கூடாது. இதுவே சொந்தமாக தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, புதிய முதலீடுகள் செய்வீங்க. கடையை விசாலமான இடத்துக்கு மாற்றிப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உணவு, இரும்பு, புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் பல மடங்கு. அதே போல பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கல் விலகுது. அதாவது ஏட்டுக்கு போட்டியா ஒரு மாதிரி மனக்கசப்பு இருந்துச்சு இல்லையா, அது மாறுது. அடுத்து உத்தியோக பணி. உங்களை உருகுலைத்த வைத்த மேலதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. என்ன பண்ணாலும் கொத்தும். ஒட்டு மொத்தமா நம்மளை நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. எப்படா நம்மளை காலி பண்ணலாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான மேலதிகாரிங்களா வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க. தள்ளி போனா உங்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாம கிடைக்கும். அதே போல தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். குறிப்பா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும். அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல சிறப்பா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த குரு பயிற்சிங்கிறது ஒட்டு மொத்தமா புதிய அணுகுமுறையால உங்களை வெற்றி பெற வைக்கிறதா அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி தரக்கூடிய பொது பலன்கள். எனக்கு சொல்லும் போதே ஆனந்தமா இருக்கு. அப்ப கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இப்போ தனிப்பட்ட முறையில சிம்ம ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? முதல் நட்சத்திரம் மகம். நினைச்சது எல்லாமே நடக்குங்க. நீங்க நீதி, நியாயம், நேர்மை தவறாதவங்க. பார்க்கறதுக்கு எளிமையா இருப்பீங்க. ஆனா செயல்பாடுகள்ல துணிச்சல் தூள் பறக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் சப்தமஸ்தானத்துல மிதுனத்துல வருவதனால நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. தொழில முன்னெடுத்து பார்க்க போறீங்க. பதவி உயர்க்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகமாகும். சமுதாயத்துல மதிப்பு, அந்தஸ்து உயரப்போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி நிலைகள்ல யோகம் உண்டாகுது. குறிப்பா தொழில் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. பொதுவா சொன்னா லாப குருவின் காலங்கிறது முன்னேற்றமான காலமா இருக்குது. எல்லா விதமான நன்மைகளுமே இப்ப அடைய போறீங்க. நீங்க எடுத்த வேலைகள் எல்லாமே நடந்தேறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல குரு கூடவே செவ்வாய் சூரிய சஞ்சாரம் உங்களை பாதுகாக்குதுங்க. தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க லாபஸ்தானம் பலம் அடைவதனால தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. வருமானம் கூடுது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்க வாங்கிய கடனை அடைச்சிட்டு நிம்மதி அடைய போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். போக்குவரத்து, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், கால்நடை, இயந்திரம், மருத்துவம், ஏற்றுமதி, இறக்குமதி, ரியல் எஸ்டேட், வேளாண்மை, ஹார்ட்வேர்ட்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்றவங்களுக்கு லாபம் பல மடங்கு. அப்ப மற்ற தொழில் செய்றவங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியர்கள், தனியார் துறையா அரசாங்கத்துறையா, ஆண்களோ பெண்களோ இல்ல கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, நெருக்கடிகள் விலகுது. உங்க திறமைக்கு தகுதிக்கு மரியாதை உண்டாகுது. நிர்வாகத்துல பாராட்டப்படுவீங்க. அரசு வேலையில் இருக்கீங்களா, எதிர்பார்த்த மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம, தவறான வழியில போகாம நேர்மையாக செயல்படுறது ரொம்ப அவசியம். அடுத்து பெண்களை போட்டிருக்கோம். பூர்வ புண்ணிய கலதஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறனால குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிகழும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்நிலை சீரா இருக்கும். பொன் பொருள் சேருது. பொருளாதாரம் உயருது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது. படிப்பு, வேலை வாய்ப்புகள் இது போன்ற கனவுகள் நனவாகுது. அது திருமணம் ஆகாத பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் கைகூடி வருங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல பின்தங்கிய நிலையில மாற்றம் வருது. 5ஆம் இடத்து குரு பார்வை இருக்கிறதால தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய காலம். விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். சில வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு மேற்கல்விக்காக போவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி உடல் பாதிப்பை உண்டாக்குவாரு. இருந்தாலும் குரு பார்த்தினாக்கா அதுல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லாப குரு அவருடைய பார்வையினால சூரியன், செவ்வாய் சஞ்சார நிலையும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்குது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால் பெருமை சேர்ந்து. உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு உயருது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயகர் பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்து பூரம் நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்க போறீங்க. எந்த இலைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் மத்தியில வெளியிலும் சரி செல்வாக்கோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் உடல்நிலையில முன்னேற்றம், மனசுல மகிழ்ச்சி கொடுக்குறாரு. நினைச்சது நினைச்சபடி நடத்தி கொடுக்குறாரு. வேலை வாய்ப்பு, பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, நண்பர், உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு புதிய துணை அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுது. கோயில் தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையுது. இதோட இல்லாம
ஒட்டுமொத்தமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. முயற்சிகள் கூட வெற்றியாகும். எடுக்கக்கூடிய வேலைகள் லாபமாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. இதோட சூரியன் செவ்வாயோட சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்குது. அடுத்து தொழில் செய்யறவங்களுக்கு தைரியமா செயல்படக்கூடிய நிலையில லாபத்தை அடையக்கூடிய நிலையை உண்டாக்குறாங்க. முடங்கி கடந்த தொழில கூட இனி முன்னேற்றம் உண்டாகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது. ஆடை ஆபரணம், ஜுவல்லரி, அழகு சாதனம், வாகன விற்பனை, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மருத்துவம், ஏற்றுமதி இறக்குமதி, ரியல் எஸ்டேட், வேளாண்மை இது போன்ற தொழில்கள்ல பல மடங்கு முன்னேற்றம் பெறுவீங்க. மற்றபடி தொழில் செய்யறவர்களுக்கு வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, லாப குருவால மனக்கவலைகள் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய திறமைக்கு மதிப்பு உண்டாகுது. புதிய சலுகைகள் கிடைக்கிறதோட ஊதிய உறவும் அதிகமாகும். சிலர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவீங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு உண்டாகுது. ஜென்ம ராசிக்குள்ள இந்த கேது சஞ்சாரம் பண்றது தவறுக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நல்லது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க. வேலையில சிக்கல் வரதுக்கும், மெமோ வரதுக்கும், இடமாற்றம் வரதுக்கும், சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கேது உங்களை ஆட்டி படைப்பாரு. உஷாரா இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மேன்மையான காலம். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கனவுகளுக்குள்ள நனவாக போகுது. குடும்பத்துல வளமும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சிறக்க போகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. பொருளாதாரம் உயருது. பொன் பொருள் சேருது. குறிப்பா மாங்கல்யஸ்தானத்துல சனி சஞ்சரிக்க போறதுனால கணவருடைய நலன்ல அக்கறை வச்சுக்கிறது நல்லது. கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்து தடைகள் விலகுது. தவறான நட்புகளுடைய பிடியிலிருந்து விடுபட போறீங்க. விரும்பிய கல்லூரி, விரும்பிய பாடப்பிரிவுகள்ல இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி இப்போ சரியாகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குறைகள் எல்லாமே நீங்குது. அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு உயருது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகுது. ஒற்றுமை பலப்படுது. பணப்புழக்கம் அதிகமாகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இது போன்ற நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடந்தேறும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆனதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுது. நினைச்சது நிறைவேறும். அடுத்து உத்திர நட்சத்திரம். செல்வாக்கு உயருது. இனி வாழ்க்கையில நன்மை மட்டுமே உண்டாக போகுது. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க போறாரு குரு. வீடு, வாகனம், பட்டம், பதவின்னு எல்லாமே வளமாக கிடைக்க போகுது. நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள், தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில உடல்நிலையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. மனநிலையிலுமே மகிழ்ச்சி உண்டு. அதாவது பொதுவா சொன்னா யோக பலன் உண்டாகுது. இந்த குருவோட சேர்ந்து ராகுமே உங்களுக்கு நினைச்சதை நடத்தி வைக்கிறாரு. குரு பார்வைகளும் சூரிய செவ்வாய் சஞ்சாரமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்து. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை உண்டாகுது. தொழிலை விரிவு செய்வீங்க. முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் முன்னேற செய்வீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி, நிதி நிறுவனம், ஆட்டோமொபைல்ஸ், ரெடிமேட்ஸ், ஜுவல்லரி, அழகு சாதனம், வாகன விற்பனை, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், டிரான்ஸ்போர்ட், பப்ளிகேஷன் இந்த மாதிரியான துறைகள்ல பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும். இது பொதுவாக தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா எந்த துறைகள்ல எந்த தொழில் செய்தாலும் சரி முன்னேற்றம் உண்டு. அடுத்து பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, கூலி வேலை செய்தாலும் சரி, பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் விலகுது. ஒரு திறமைகள் வெளிப்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு வேலையை விட்டு வேற இடத்துக்கு மாறதுக்கான யோகம் இருக்கு. பணியாட்களை பொறுத்திருக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வருது. எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவுறவு கிடைக்கும். பெண்களை பொறுத்திருக்கும் குருடைய பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க. படிப்பு, வேலை, திருமணம் இந்த கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவி கிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். உடல் பாதிப்பு மறையுது. பொன் பொருள் சேருது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. மனசுல நிம்மதி உண்டாகுது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது. பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் வெற்றி உண்டாகுது. விரும்பிய கல்லூரிகள்ல விருப்பப்பட்ட பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலை பொறுத்திருக்கும் அதிகபட்ச உழைப்பால அலட்சிய புத்தியினால உடல் பாதிப்பு இருந்துச்சு இல்லையா, இப்ப எல்லாமே அது சரியாகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையினால சுபக்ஷத்தை குடும்பத்துல ஏற்படுத்துது. பொருளாதார நிலையில உயர்வு உண்டாகுது. செல்வாக்கு அதிகமாகுது. பொன் பொருள் சேருது. வீடு, வாசல், வண்டி, வாகனம் எல்லாமே கனவுகள் நனவாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அதிகாலையில நீராடி அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே நம்முடைய சிம்ம ராசிக்கு குரு பகவான் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த, அதாவது கோடான கோடி நன்மை குரு பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோடான கோடி நன்மையுமே சிம்மத்திற்கும் எழுதி வச்சிருக்காரு. பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை தாண்டி பொதுப்படியா ஆலய தரிசனம், பரிகாரம், வழிபாடுன்னு சொன்னா கும்பகோணம் அருகில் தேப்பெருமாநல்லூரில் வீற்றிருக்கும் குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்மனை வியாழக்கிழமைகள்ல போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதோட ஏழை மாணவர்களுக்கு அவங்களோட படிப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்களுங்க. குரு துணை.